உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. பாத்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண. மீனா தலைவலிக்குது, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்து வரியா? இருங்க. முத்தம்மா. அம்மா. முத்தம்மா சொல்லுங்கம்மா. இதோ இவருக்கு தலைவலிக்குதான், ஒரு காஃபி போட்டு கொடுங்க. சரிம்மா. அவங்க போட்டு கொடுப்பாங்க. கோச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ அம்மா, அப்பா அம்மா, திடீர்னு பசிக்குதுமா. இப்பதானடா சாப்பிட்டேன். அது 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 மொபைல் போன் பாத்துக்கிட்டே சாப்பிட்டேனா, அதான் ஒரு மாதிரி ஜீரணமாகாம வயிறு வலிக்குது, பசிக்கவும் செய்யுது. அம்மாவா ஏதாவது ஒரு சாண்ட்விச் பண்ணி கூட ப்ளீஸ்மா. அப்படியே போட்டேனா பாரு. அத முடியாது, போ. போனை பாத்துக்கிட்டே சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சரி இரு, நான் செஞ்சு தரேன். அம்மா நோட்டை கொடுத்துட்டு போமா. இதுல ஏகப்பட்ட கணக்கு இருக்கு, இதெல்லாம் இங்க வச்சுட்டு போக கூடாது. இத பத்திரமா உள்ள கொண்டு போய் வச்சு பூட்டிட்டு உனக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன். சரியா? இரு. தள்ளு. அம்மா மீனா நான் என்ன பண்ணுவேன்? வயிறு வலிக்குது, தலைவலி. என்ன சரி? போயிட்டாங்க. நான் என்ன பண்ண? தமிழ் பொறுமையா இரு, பதட்டப்படாத. ஏதாவது ஒரு வழி பண்றேன், எப்படியாவது வாங்கி தந்துடுறேன். அவ இன்னும் பாக்கல. இல்ல, இன்னும் பாக்கலன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். நான் கூட தானே இருக்கேன், எப்படியாவது எடுத்து தந்துடுறேன். தைரியமா இரு. தேங்க்ஸ் மாமா. தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கை கால் எல்லாம் ஓடலங்க, ஒரே பதட்டமாவே இருக்கு. அதுக்கு இப்படி ரூமுக்குள்ளே வாக்கிங் பண்ண பிரச்சனை எல்லாம் சரியாயிருமா? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. என் நிலைமைய புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, அந்த டாக்குமெண்ட் எடுக்கணும் அவ்வளவுதானே? அம்மா பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நான் அப்பாட்ட சொல்லிருக்கேன்ல. அத்தை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கண்டாலே வெறுப்பாவாங்க. இப்பதான் அன்பா பேசுறாங்க. என்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் ஷேர் பண்றாங்க. எனக்கு என் வாழ்க்கையில ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப மட்டும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, முதலுக்கே மோசமாயிடும். என்ன என்ன தமிழ், என்ன பண்ண சொல்ற? வெயிட் பண்ணு. என்னைக்காவது ஒரு நாளா? ஏன்னா அப்படி போய் சொல்ற? குடிக்க மாட்டேன், நீ என் மேல சத்தியம் பண்ணிருக்கல. ஏன்னா அப்படி பண்ண? அம்மா அம்மா, குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ திருந்தவே மாட்டியா? ஆமா ஆமா ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் அடிக்கிறேன். என்னடா ஒரு நாள் ரெண்டு நாள்? ஏன்னா அப்படி பண்ண? ஏன்னா குடிச்ச? உனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல? பாவம்டா அந்த தமிழ். அவளை நினைச்சு பாத்தியா நீ? அத்தைக்கு தெரிஞ்சா என் வளர்ப்பதானே தப்பா பேசுவாங்க. அவங்க உடம்ப பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்கடா போய் குடிச்சிட்டு வந்த? சொல்லு, யார் கூட போய் குடிச்ச? எதை குடிச்ச? அம்மா நானா குடிக்கலம்மா. அந்த கேடி இருக்காலம்மா, அவன் தான் கூட்டிட்டு போய் குடிக்க வச்சுட்டா. அம்மா இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேம்மா. குடிக்க மாட்டேன். இது சரி வராது. எங்க இந்த கேடி? கூப்பிடுங்க அவனை. அவனை வர சொல்லுங்க. கால் பண்ணுங்க. போன் ரூம்ல இருக்கு மீனா. ஆமாம்மா, போன் ஏன் போன் ரூம்ல தான் இருக்கு. இப்பவே அவனை வர சொல்லு. என்ன பண்ற பாருங்க. எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப ஓடி போக பாக்குற? டேய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிடுச்சு. தமிழ் என்ன தப்பு பண்ணா? அவளை விட்டுட்டு போறதுல குறியா இருக்க? சிபி, இன்னொரு தடவை ஓடி போறத பத்தி யோசிச்ச, அதுக்கப்புறம் நீ என்ன புணமாதான் பார்க்கணும். என்னடா, ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற?
இங்க உனக்கு என்னடா குறை? லண்டன்ல போய் அப்படி என்னதான் பண்ண போற? நீ இனிமே இந்த மாதிரி பண்ண நான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் சிபி. என்ன சிபி, எத்தனை தடவை சொன்னேன் எனக்காக அந்த வீட்டுல இருக்க மாட்டியா? தமிழ், நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, பாத்துக்கலாம். தமிழ், நீ வருத்தப்படாத. எங்களை மீறி அவன் எங்க எப்படி போறான்னு பாத்தரலாம். அம்மா என்ன அடி! ஜானுக்கு வயசே ஆகுது. என்ன தமிழ்? ஹேய் தமிழ், என்ன பண்ற? சிபி, சாரி சாரி, 1000 தடவை சாரி, லட்சம் தடவை சாரி. என்னாலதானே உங்களுக்கு எவ்வளவு பெரிய அடி. ரொம்ப வலிக்குதா? பாருங்க, 5 விரலும் 15 போயிருக்கு. சாரி. ஆனா எனக்காக நீங்க இவ்ளோ ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்குள்ள இவ்ளோ மறைச்சு வச்சிருக்கீங்க. எதை மறைச்சு வச்சிருக்காங்க? என் மேல இருக்கிற லவ் தான். மண்ணாங்கட்டி. ஆனா உன அங்கதான் போமா உனக்கு. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் தமிழ், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான்.